டாக்டர் சன்னீஸ் உங்களுடைய கேள்வி கேளுங்க. ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க, உங்க கேள்வி கேளுங்க. சொல்லுங்க டாக்டர் சன்னீஸ், உங்க கேள்வி கேளுங்க. நான் பல்லாவரத்துல இருந்து பம்மல்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. என்னோட பேர் நிர்மலா கோபாலகிருஷ்ணன். எனக்கு 3 வயசுல ஒரு பேத்தி இருக்கா. அவ எப்படின்னாக்கா இங்கிலீஷ்ல தான் பேசுறா, தமிழ்ல பேச மாட்டேங்கிறா. பட் அப்கோர்ஸ் அவங்க யூஎஸ்ல இருக்காங்க. எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கு தமிழ்லயும் பேசலாமா, எப்படி இங்கிலீஷ்ல தான் அவங்கள டெவலப் பண்ணி கொண்டுறணுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஒன்றும் இல்லைம்மா. இந்த லாங்குவேஜ் ஸ்போக்கன் லாங்குவேஜுங்கிறது லிங்குஸ்டிக் ஜீனியஸ். அதாவது இப்போ ஸ்போக்கன் லாங்குவேஜ் சொல்றது கேட்சிங் ஃப்ரம் த என்வைரன்மெண்ட். இப்போ இந்த லிங்குஸ்டிக் ஜீனியஸ் குழந்தைகளுக்கு பன்மொழியை கற்கக்கூடிய ஆற்றல் மிக சிறப்பா இருக்கு. உலகத்துல ஒரு 6500 மொழிகள் இருக்கு. அந்த மொழிகளை ஒரு குழந்தைக்கு 3 வயசுக்கு முன்னாடி ப்ராப்பரா அந்த என்வைரன்மெண்ட்ல கிடைச்சிச்சுன்னா அத்தனையும் கற்கக்கூடிய ஆற்றல் கூட அவ்வளவு இருக்கு. ஆனா நம்ம அகாடமிக்ஸை பார்த்தோம்னா கன்ஃபியூஷன் இல்லாம பண்ணணும்னாக்க அந்த என்வைரன்மெண்ட்ல இவங்க தமிழ் பேசணும். இப்போ அமெரிக்காவில் இருக்கிற குழந்தைங்க அத்தனை பேருக்கும் இங்கிலீஷ் வந்துடும். ஏன்னா அந்த என்வைரன்மெண்ட்ல தமிழ் கிடையாது. நீங்க நிறைய நம்ம இந்தியாவில இருந்து போன அமெரிக்கர்ஸ் பாத்தீங்கன்னா வீட்டுல அந்த குழந்தைங்கள்ட்ட தமிழ் தான் பேசுவாங்க. அதனால இந்த குழந்தைக்கு லிங்குஸ்டிக் ஜீனியஸ் இருக்கு, நீங்க கவலைப்பட வேண்டாம். அதுக்கு நீங்க தமிழ்ல சொன்னாலும் புரிஞ்சுக்கும். 10 நாள்ல அது தமிழ் மொழியை கத்துக்கும். அது ஆனா அந்த காலகட்டம் 6 வயசுக்குள்ள இருக்கணும். ஏன்னா அந்த பிரெயின் மெச்சூரேஷன் பீரியட் ப்ராமிசிங்கா இருக்கிற போது அதோட போட்டோகிராபிக் மெமரி ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அதனால அந்த குழந்தைக்கு பன்மொழி கற்கும் திறன் நிறைய இருக்கு. இப்போ நீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, இப்போ நம்ம ஊர்ல இருந்து ஒரு 6 மாச குழந்தை அல்லது 1 வயசு குழந்தையும் நீங்களும் ஒரு ஆங்கிலம் கற்றுக்கிறதுக்காக அமெரிக்கா போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை 5 மாசத்துல கத்துக்கிறத நம்ம 50 வருஷம் இருந்தாலும் அந்த ஆக்சென்டோட கத்துக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆற்றல் இயற்கையா இருக்கு. அதே குழந்தை 6 வயசுக்கு மேல கத்துக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான் படும். அதனால இதுல நீங்க தமிழ்ல நல்லா பேசலாம், அவங்க இங்கிலீஷ்ல பேசலாம். அதுக்கு மேல மோர் லாங்குவேஜஸ் கொடுக்காம இருந்தா அந்த குழந்தைக்கு ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். குறிப்பா அகாடமிக்ஸ்ல நம்ம என்ன பேஸ்ல பண்ண போறோம், தமிழ் மீடியம் படிக்க வைக்க போறோமா இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்க போறோம்னு பாத்துங்க. அதுக்கு மோர் ப்ரையாரிட்டி கொடுங்கம்மா.